ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ருசிக்கலாம். வாங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும், சாப்பாடு தயாராகிடும். அவ்வளோ ஈஸியான சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இதில் ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட், ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அதுவும் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, கொஞ்சமாக பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கல்பாசி இருந்தால் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்ல நீளமாக கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை 2ஆக கீரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் வதங்கி வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ரொம்ப இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு பெரிய தக்காளியாக பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் தக்காளியை விழுதாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை, புதினா இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவும், புதினா இலை கொஞ்சமாகவும் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும்போது இதில் இப்போ நம்ம மற்ற மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, மஞ்சள் பொடியும் மிளகாத்தூளும் மட்டும் போதும். மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவும், மிளகாத்தூள் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இங்கே உப்பு காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதில் நம்ம அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா பீட்ரூட் தான். பீட்ரூட் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கிட்ஸ்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்க. பொதுவாக கிட்ஸ்லேருந்து பெரியவங்க நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அது சாப்பாட்டோட நல்லா மிக்ஸ் ஆயிரும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பதிலாக நீங்கள் கேரட்டும் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நான் 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை துருவி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு அடித்து கிண்டாதீங்க. லைட்டாக இந்த மாதிரி மைல்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க போதும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி முறை கூட்டி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். டோட்டலாக 10 நிமிஷம் குக் பண்ணால் போதும். உங்களுக்கு சூப்பரான பீட்ரூட் புலாவ் ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. பீட்ரூட் இதில் சேர்த்துருக்கதே தெரியாது. கடைசியாக இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்ல கிளறி உங்கள் கிட்ஸுக்கு கொடுத்து விடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக பாஸ்மதி அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி தான் சேர்ப்பாங்க. ஆனால் நீங்கள் 2 கிளாஸ் அளவு சேர்த்து கொடுக்கும்போது மதியம் சாப்பிடும்போது ரொம்ப இறுக்கமாக ஆகாது. ரைஸு நல்ல குழைவாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி ஈஸியான நிறைய சிம்பிளான ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த ரெசிபி வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு சைடிஸுக்கு நான் வெறும் தயிர் தான் கொடுத்துருந்தேன். நீங்கள் வேணால் தயிர் ரைத்தா கூட பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி சிம்பிளான ரெசிபிக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.